அந்த படத்தினுடைய சில காட்சிகளை வந்து எடுத்து சார் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக போய் விமர்சிச்சிடுறாங்க காங்கிரஸ்காரங்க. அதை எப்படி பார்க்குறது? இல்லை இளைஞர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க, இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம கட்சி காயப்பட்டிருக்கு இந்த படத்தில்ங்கிறது அவங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அவங்களுடைய கருத்துக்களே அவங்க தொடர்ந்து வைக்கிறதுக்கான உரிமை இருக்குது. பட் அதை இங்கே இப்போ இருக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்க? ஏங்க இல்லாததே சொன்னாங்க. ஏன்னா இந்த படத்திலே முடியும் பொழுது நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அவங்க போடுறாங்க, பத்திரிகை செய்திகளை வந்து அப்படியே பதிவிடுறாங்க. அப்போ அதெல்லாம் நடந்திருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் இது தொடர்பான விவாதங்கள் அல்லது பழைய நபர்கள் பேசுகிற பேட்டிகள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் இது இல்லாமல் ஜிபிடியில் போய் கேட்குறான், இதெல்லாம் நடந்துச்சு, என்ன நடந்துன்னு கேட்குறான். அப்போ அதுலேருந்து வர்ற தகவல்களை அவன் படிக்கிறான். ஓரளவுக்கு ஆர்வமாக இதை அணுகிறாங்க. இளைஞர்கள் வந்து ஒரேடியாக வந்து இந்த படத்தை புறக்கணிக்காமல் இது இப்படி ஒரு கருத்து இருக்க, இதெல்லாம் நடந்துச்சா, இந்த படத்தில் காட்டப்பட்டவையெல்லாம் உண்மைதானா அப்படின்லாம் போய் கேட்குறாங்க சாட்ஜிபிட்டியில். அப்போ அது ஒரு பதிலை சொல்லுது, அதை கேட்டு கன்வின்ஸ் ஆகிறான். ஸோ இந்த நேரத்தில் காங்கிரஸின் புலம்பல்கள்ங்கிறது எடுபடாமலே போயிடுச்சு இந்த படத்தை பொறுத்தளவு.